ஒரு காட்டில் ஒரு கழுதையும் புலியும் சந்தித்து ஒரு விஷயத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தன. கழுதை புலியிடம் வானத்தைப் போலவே புல்லும் நீல நிறத்தில் தான் இருக்கிறது என்று பிடிவாதமாக சொன்னது. புலி சிரித்துக்கொண்டே, இல்லை முட்டாள் கழுதையே, புல் எப்போதும் பச்சை நிறத்தில் தான் இருக்கும் என்று கூறியது. கழுதை அதை ஒப்புக்கொள்ளாமல் புல்லின் நிறம் நீலம்தான் என்று புலியிடம் சண்டையிடத் தொடங்கியது. அவர்கள் இருவரும் யார் சொல்வது சரி என்று தீர்மானிக்க காட்டு ராஜாவான சிங்கத்திடம் வேகமாக சென்றார்கள். சிங்கத்தை கண்டவுடன் கழுதை ஓடி சென்று, அரசே, புல் நீல நிறமல்லவா என்று கேட்டது. சிங்கம் அமைதியாக, ஆமாம், நீ சொல்வது சரிதான், புல் நீலம்தான் என்று பதிலளித்தது. கழுதை மகிழ்ச்சியுடன், புல் இதை ஒப்புக்கொள்ளவில்லை, அதனால் அதற்கு கடுமையான தண்டனை கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டது. சிங்கம் புலியை பார்த்து, நீ 5 ஆண்டுகள் மௌனமாக இருக்க வேண்டும் என்று கடுமையான தண்டனை வழங்கியது. கழுதை சந்தோஷத்தில் குதித்துக் கொண்டு புல் நீலம் என்று பாடிக்கொண்டே காட்டிற்குள் ஓடியது. புலி வருத்தத்துடன், அரசே, புல் பச்சை என்பது உங்களுக்கும் தெரியும், அப்படியிருந்தும் எனக்கு ஏன் தண்டனை கொடுத்தீர்கள் என்று கேட்டது. அதற்கு சிங்கம், இந்த தண்டனை புல் பச்சையா அல்லது நீலமா என்பதற்காக அல்ல, ஒரு முட்டாள் விலங்குடன் நேரத்தை வீணடித்துவிட்டு என்னிடம் வந்ததற்காகத்தான் உனக்கு இந்த தண்டனை என்று கூறியது. கதையின் நீதி: முட்டாள்களுடன் வாதம் செய்வது என்பது நமது பொன்னான நேரத்தை வீணாக குப்பையில் போடுவதற்கு சமம். ஏனென்றால் இழந்த நேரம் மீண்டும் வராது. மேலும் முட்டாள்களுக்கு உண்மையின் மதிப்பு தெரியாது. எனவே அப்படிப்பட்டவர்களின் சகவாசத்தை விட்டுவிட்டு நமது இலக்கை நோக்கி நடப்பதே மிகச்சிறந்த வழியாகும்.